عليه وصحبه محمود عليه أهل منبع البركات واغفر ذنبهم به محمود وبه أهل منبع الحسنات واغفر ذنبهم به محمود. قد خفتم الخلق بحسن الخلق وأنزل المسكينة والمرض وأبردوا بالله وحد الحراق وأبردوا باللطف حر الكبد يا ربنا يا ربنا يا ربنا يا ربي صل على النبي محمد. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. والصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله لا وسيلة إلا أنت يا سيدي يا رسول الله خذ بيدي قلت حيلتي أدركني يا شفيع المذنبين. فقد قال الله تعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم هو الذي خلق من الماء بشرا فجعله نسبا وصهرا وكان ربك قديرا. وقال أيضا واعبدوا الله ولا تشركوا به شيئا وبالوالدين إحسانا وبذي القربى واليتامى والمساكين والجار ذي القربى والجار الجنب والصاحب بالجنب وابن السبيل وما ملكت أيمانكم إن الله لا يحب من كان مختالا فخورا. صدق الله العظيم. وقال نبينا رسول الله صلى الله عليه وآله وصحبه وسلم لا يدخل الجنة من لا يأمن جاره بوائقه أو كما قال عليه الصلاة والسلام. எல்லாம் உள்ள அல்லாஹ் அவனை புகழ்ந்து எல்லாம் உள்ள அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் அவனுடைய இறை நேசரை நினைவு கூறக்கூடிய இந்த இடத்தில் அவனுடைய அருளால் நாம் எல்லாம் இந்த இடத்தில் ஒன்று கூட்டப்பட்டிருக்கின்றோம். எனவே அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களாகிய அருமையான உலமா பெருமக்களாகிய உங்கள் அனைவர்களுக்கும் அதே போன்று திரை மறைவிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அருமையான தாய்மார்கள் அனைவர்களுக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையாகிய சலாத்தினை சமர்ப்பித்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த உலக வாழ்க்கையை பொறுத்தவரை அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டுகின்றான், உங்களுக்கு மரணத்தையும் வாழ்வையும் அவன் எதற்காக வேண்டி படைத்திருக்கிறான் என்று சொன்னால், உங்களில் அழகான செயல் புரியக்கூடியவர் நற்கர்மங்கள் புரியக்கூடியவர் யார் என்பதை சோதித்தறிவதற்காக என்று திருமறையில் அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகின்றான். இந்த உலக வாழ்க்கையை பொறுத்தவரை நன்மை தீமை என்ற இரண்டுக்கும் இடம்பாடு இருக்கின்றது. இரண்டை செய்வதற்கும் நமக்கு சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது. இருந்தாலும் தக்வா என்ற இறையச்சத்தை கடைபிடித்து நாம் எந்த பாதையில் சென்றால் நாம் வெற்றி பெறுவோம் என்பதையும் அல்லாஹ் நமக்கு அறிவித்து தந்திருக்கின்றான். அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டுவான், வஹதைனாஹும் நஜ்தைன், மனிதனுக்கு இரண்டு பாதைகளை நாம் அறிவித்து கொடுத்தோம். ஹதைனா என்ற இந்த வார்த்தையிலேயே அல்லாஹ் ஹிதாயத்தை புரிந்து வைத்திருக்கின்றான். அல்லாஹ் தீய வழியை நமக்கு காட்டித்தரவில்லை. இருந்தாலும் அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை ஹதைனாஹும் நஜ்தைன், நாம் மனிதனுக்கு இரண்டு பாதைகளை அறிவித்து கொடுத்திருக்கின்றோம். ஹிதாயத் என்ற வார்த்தைக்கு அரபியிலே சொல்லுவார்கள் அறிவித்து கொடுப்பது என்பதும் ஒரு பொருளாக இருக்கின்றது.
அந்த அடிப்படையில் பார்த்தாலும் 2 பாதைகளை அல்லாஹ் நமக்கு தெளிவாக சொல்லித் தந்திருக்கின்றான். எந்த பாதையில் சென்றால் ஜெயம் பெறுவோம், எந்த பாதையில் சென்றால் நரகப் படுகொலியிலே வீழ்வோம் என்பதும் நமக்கு தெரியும். அப்படிப்பட்ட இந்த உலக வாழ்க்கையில் மனிதர்களை ஒருவரை ஒருவர் சார்ந்து இருக்கக்கூடிய சார்பு வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான். அல்லாஹ்வுக்கு பெயர் இருக்கின்றது, அவன் தனித்தவன், அவன் தேவையற்றவன். ஆனால் மனிதர்கள் அப்படி இல்லை, யாரும் தனியாக இருக்க முடியாது. அப்படி தனியாக இருக்க வேண்டுமேயானால் நம்முடைய தேவைகளை சுயமாக பூர்த்தி செய்து கொள்வதும் கடினமாக இருக்கும். எனவேதான் ஒருவரோடு ஒருவர் சார்ந்து இருக்கக்கூடிய சார்பு வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான். ஒன்று, நம்முடைய குடும்பத்தார்களை நாம் சார்ந்திருக்கின்றோம். சிறு பிள்ளையாக இருக்கின்ற நேரத்தில் நம்முடைய குடும்பத்தை நாம் சார்ந்தே வாழ வேண்டிய சூழ்நிலையில் இருக்கின்றோம். அதே போன்று நாம் பெரியவர்களாக ஆகிவிட்ட பிறகு நம்முடைய பிச்சலங்கள் நம்மை சார்ந்து வாழ வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள். அடுத்ததாக சொல்வதென்றால், நாம் உலக வாழ்க்கையில் பொருளீட்ட வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்றால், அதற்கும் நாம் பிறரை சார்ந்திருக்க வேண்டும். ஒரு தொழில் செய்வதாக இருந்தால், ஒரு வியாபாரம் செய்வதாக இருந்தால், யாரையும் சாராமல் நாமே விற்றுக்கொண்டும் நாமே வாங்கி கொண்டும் இருக்க முடியாது. வியாபாரம் என்று வந்துவிட்டால் விற்பவர் இருக்க வேண்டும், வாங்குபவரும் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் விற்பனை நடக்கும். அந்த விற்பனையின் மூலமாக இரு சாராருக்கும் லாபம் கிடைக்கின்றது. இந்த அடிப்படையில் மனிதனை அவனுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு ரீதியில் தேவையுள்ளவனாக அல்லாஹ் படைத்திருக்கின்றான். அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகின்ற பொழுது, நீங்களெல்லாம் அல்லாஹ்விடத்திலே தேவையுள்ளவர்கள், அல்லாஹ் தேவையற்றவன் என்று சொல்லி காட்டுவார். அதே போன்று நாம் பிறரை சார்ந்து வாழக்கூடிய நேரத்தில் எப்படி நாம் பிறரிடத்திலே நடந்து கொள்ள வேண்டும், அந்த வழிமுறைகளையும் அல்லாஹும் அவனுடைய தூதர் பெருமானார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் காட்டி தந்திருக்கிறார்கள். அதன்படி நடந்தும் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பிறரிடத்திலே கொடுக்கல் வாங்கல் நேரத்தில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அவர்களோடு நட்புறவாடுகின்ற நேரத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அவர்களோடு கடினமாக நடந்து கொண்டால் என்ன விளைவை சந்திக்க வேண்டும் என்பதையெல்லாம் நாம் நம்முடைய உலக வாழ்க்கையில் அன்றாடம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் அதைத்தான் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். ஹுவல்லதி ஹலக மினல் மாஇ பஷரா. அல்லாஹ் திருமறையை சொல்லுகின்றான், மனிதனை அற்ப நீரில் இருந்து அவன் படைத்தான். அதற்கு பிறகு வஜஅலஹு நஸபன் வ ஸிஹ்ரா, உங்களை கோத்திரங்களாக, அதே போன்று திருமண உறவின் மூலமாக வரக்கூடிய உறவுகளாக உங்களை ஆக்கினான். நசப் என்ற வார்த்தை நம்முடைய பரம்பரை வழித்தோன்றல் என்று சொல்லக்கூடிய அந்த வழிமுறையை குறிக்கும். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவிதையிலே நாம் படிக்கின்றோம் அல்லவா, அஸ்கன் நசபி, நசபால் பரிசுத்தமானவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரம்பரை என்பது அப்பழுக்கற்ற பரிசுத்தமானது என்று நாம் படிக்கின்றோம். அந்த நசபைத்தான் அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். உங்களுக்கு நாம் பரம்பரை வழியாக வரக்கூடிய வழித்தோன்றல்களை, அந்த உறவு முறைகளை நாம் நமக்கு அமைத்திருக்கின்றோம். அதே போன்று உங்களுக்கு திருமண பந்தத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய உறவுகளையும் அமைத்திருக்கின்றோம் என்று அல்லாஹ் திருமறையை சொல்லி காட்டுகின்றான். வகான ரப்புக கதீரா, உம்முடைய இரட்சகன் அனைத்தின் மீதும் சக்தி பெற்றவன். இப்படியெல்லாம் உங்களுக்கு உறவு முறைகளை அமைத்து தருவதற்கு அவன் சக்தி பெற்றவன் என்று இந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அதே போன்று இந்த மனிதன் உலக வாழ்க்கையில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும். ஒரு பழமொழி அரபிலே சொல்லுவார்கள், மை யுஹரிமுர் ரிஃப்க யுஹரிமுல் கைர. யார் மிருதுவான தன்மையை, நளினமான தன்மையை இழந்து விட்டாரோ அவர் நலவுகள் அனைத்தையும் இழந்து விட்டார். அது உலக ரீதியாக எடுத்துக்கொண்டாலும் துன்யா ரீதியாக எடுத்துக்கொண்டாலும் ஒரு மனிதன் நளினத்தை இழந்து விட்டால் அவன் நன்மைகளை இழந்து விடுகின்றான். அதே போன்று உக்ரவியான மறுமை சார்ந்த இபாதத்துகளில் அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளின் நளினத்தை இழந்து விட்டாலும் அவன் நன்மைகளை இழந்து விடுவான் என்பதை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தந்திருக்கின்றார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் திருமறையை சொல்லி காட்டுகின்றான். வலவ் குந்த ஃபல்லன் கலீதல் கல்பி லன்ஃபல்லு மின் ஹவ்லிக். நாயகமே, நீங்கள் உள்ளம் கடுகெடுத்தவராக இருப்பீர்களேயானால், நளினத்தை இழந்தவராக நீங்கள் இருப்பீர்களேயானால் உங்களை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் விரண்டோடி இருப்பார்கள். உங்களிடத்திலே சஹாபாக்கள் சாதாரண முறையில் அணுகினார்களே,
அந்த அணுகுமுறை இல்லை என்று சொன்னால் யாரும் உங்களோடு இருந்திருக்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் திருமறையிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி புகழ்ந்து கூறுகின்றார். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளங்கடுகெடுத்தவர்களாக இல்லை என்பதை அல்லாஹ் திருமறையிலே தெளிவுபடுத்தி காட்டுகின்றார். எல்லா நிலையிலும் அவர்களுக்கு துன்பத்தையே விளைவித்தவர்களை கூட கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரட்சித்தார்கள் என்பது வரலாறு. அதே போன்றுதான் நாம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய, அதிலும் குறிப்பாக நம்முடைய அண்டையில் வசிப்பவர்கள், நமக்கு அருகாமையில் வாழக்கூடியவர்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், நம்முடைய குடும்பத்தார்களிடத்திலே நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை தெள்ளத் தெளிவாக குர்ஆனும் ஹதீஸ் ஷரீஃப்களிலும் நாம் தெளிவாக காண முடிகின்றது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஆரம்ப காலகட்டம், இஸ்லாத்தை பற்றி பிரச்சாரம் செய்யக்கூடிய ஆரம்ப காலகட்டத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எவ்வளவு துன்பங்களை அந்த மக்கள் கொடுத்தார்கள். இஸ்லாத்தை ஏற்க மறுத்துவிட்டால் கூட பரவாயில்லை, சொல்லாலும் கல்லாலும் எந்த அளவுக்கு துன்புறுத்தினார்கள் என்பதை வரலாற்றிலே நாம் படித்திருக்கின்றோம். ஒரு கட்டத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய அருமை சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் அபிசீனிய நாட்டிற்கு ஹிஜ்ரத் செய்து சென்று விடுங்கள். உங்களுடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் உங்களுடைய தாய் நாட்டை, உங்களுடைய தாய் மண்ணை விட்டுவிட்டு நீங்கள் வேறொரு பகுதிக்கு சென்று நிம்மதியாக வாழுங்கள். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நஜ்ஜாஷி என்று சொல்லக்கூடிய அந்த மன்னர் மிகவும் நல்லவராக இருக்கின்றார், உங்களுக்கு அபயம் தருவார், அடைக்கலம் தருவார். எனவே நீங்கள் மக்காவிலிருந்து ஹிஜ்ரத்து செய்து நீங்கள் அபிசீனியாவுக்கு செல்லுங்கள் என்று சொன்ன சமயத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கட்டளையை ஏற்ற அருமை சஹாபாக்கள் சையதுனா ஜஅஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹுடைய தலைமையிலே ஒரு குழுவாக சென்று அந்த மண்ணிலே குடியேறுகின்றார்கள். இந்த செய்தி மக்காவில் இருக்கக்கூடிய முஷ்ரிக்கீன்கள் குஃபார்களுக்கு தெரிந்த பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய தோழர்களை பாதுகாப்பான பகுதிக்கு அனுப்பி வைத்து விட்டார்கள். அங்கும் இவர்களை நிம்மதியாக இருக்க விடக்கூடாது என்ற அந்த காழ்ப்புணர்ச்சியிலே அந்த காலகட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்காதவர்களாக இருந்த ஹஜ்ரத் அம்ரு இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அவர்கள் அந்த நேரத்தில் இஸ்லாத்திற்கு விரோதமாக இருந்த நேரத்தில் அவர்களுடைய பேச்சு திறமையின் மூலமாக நஜ்ஜாஷி இடத்திலே சென்று இவர்களெல்லாம் தங்களுடைய அடிமைகள் என்றும் எங்களை விட்டு தப்பித்து வந்து விட்டார்கள், இவர்களை எங்களுக்கு ஒப்படைக்க வேண்டும் என்று பொய்யாக நஜ்ஜாஷி இடத்திலே சென்று முறையிட்டு அவர்களை பிடித்து வருமாறு இந்த குறைஷி குஃபார்கள் அனுப்புகிறார்கள். அந்த நேரத்தில் நஜ்ஜாஷி இடத்திலே சென்று தன்னுடைய வாத திறமையினால் அழகான பேச்சின் மூலமாக ஹஜ்ரத் அம்ரு இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அவர்கள் அந்த நேரத்தில் இஸ்லாத்திற்கு எதிரான கருத்தை சொல்லுகிறார்கள். மன்னர் பொதுவாக எல்லா மன்னர்களும் எப்படி இருப்பார்கள் என்று சொன்னால் ஒரு முக்கியமான பிரமுகர் சொல்லக்கூடிய அந்த செய்தியை மாத்திரம் கேட்டுக்கொள்வார்கள், ஒரு தலைபட்சமாக செயல்படுவார்கள். ஆனால் நஜ்ஜாஷி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுக்கு அல்லாஹ் அருள் செய்த காரணத்தினால் இரு தரப்பினர்களையும் நேராக வைத்து விசாரிக்கிறார்கள். உங்களுடைய ஊரில் இருந்து வந்திருக்கிறார் அம்ரு இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அவர்கள் வந்திருக்கிறார், உங்களை பற்றி நீங்கள் சொன்னதற்கு மாற்றமாக சில செய்திகளை சொல்லுகின்றார், உங்களை அவரிடத்திலே ஒப்படைக்க வேண்டும் என்று கேட்கிறார். இப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும்? ஹஜ்ரத் ஜஅஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அவர்கள் தங்கள் பக்கம் இருந்த நியாயங்களை எடுத்து வைக்கிறார்கள். எல்லாவற்றையும் முழுமையாக கேட்டுவிட்டு நஜ்ஜாஷி மன்னர் ரஹிமஹுல்லாஹ் சொன்னார்கள், நான் இவர்களை உங்களிடத்தில் ஒப்படைக்க மாட்டேன். அந்த நேரத்தில் ஜஅஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹுவிடத்திலே நஜ்ஜாஷி ஒரு கேள்வியை கேட்கிறார், உங்களுடைய இறை தூதர், நீங்கள் நபி என்று சொல்லுகிறீர்களே, அந்த மனிதர் உங்களிடத்திலே எதை சொல்லுகிறார்? இவர்கள் எல்லாம் வேறு மாதிரியான குற்றச்சாட்டை வைக்கிறார்கள், எங்களிலிருந்து ஒரு மனிதர் இவர்களை எல்லாம் வழிதவரச் செய்து விட்டார் என்று சொல்லுகிறார், ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய செய்தி வேறு மாதிரி இருக்கிறது. எனவே உங்களுடைய இறை தூதர் என்ன சொல்லுகிறார்களோ அதை நீங்கள் இடத்திலே முழுமையாக சொல்லி காட்டுங்கள் என்று சொன்ன பொழுது ஹஜ்ரத் ஜஅஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அழகாக சொல்லி காட்டினார்கள், நாங்கள் ஜாஹிலியா காலத்திலே மூழ்கி இருந்தோம். அந்த மிகப்பெரிய உரையிலே ஒரு வார்த்தையை சொல்லுகின்றார்கள், நாங்கள் எங்களில் பலவீனமானவர்களை அடக்கி ஆண்டு கொண்டிருந்தோம், கேள்வி கேட்க நாதி இல்லாதவர்களை அடிமைகளாக நடத்தினோம், எங்களுடைய அண்டை வீட்டுக்காரர்களோடு சண்டையிட்டு கொண்டோம், அவர்களுடைய ஒட்டகங்கள் எங்களுடைய தண்ணீர் தொட்டியில் நீரறிந்துவிட்டால் நாங்கள் அவர்களோட ஜென்ம பகை பாராட்டி கொண்டிருந்தோம். சிறிய ஒரு பிரச்சனையாக இருக்கும், ஆனால் நாங்கள் காலகாலமாக சந்ததியாக பரம்பரையாக அவர்களோடு பகைமை பாராட்டி கொண்டிருந்தோம்.
இந்த நபி வந்தார்கள், எங்களுக்கு மத்தியில் ஒரு விடுவெளியாக வந்தார்கள், எங்களுக்கு சொல்லித் தந்தார்கள், நீங்கள் அனாதைகளை ஆதரியுங்கள் என்று சொன்னார்கள். அண்டை வீட்டுக்காரரோடு நல்ல முறையில் நடங்கள் என்று சொன்னார்கள். அண்டை வீட்டுக்காரர்கள் உங்களை ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது உங்களை எதிர்ப்பவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு இருக்கக்கூடிய கடமைகளை நீங்கள் செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுத்தந்தார்கள் என்று அந்த நேரத்திலேயே ஹஜ்ரத் ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய பிரசங்கத்தில் சொல்லி காட்டினார்கள் என்ற செய்தியை வரலாற்றிலே பார்க்க முடிகிறது. அப்படியானால் ஒரு காலகட்டத்தில் ஜாஹிலியா காலத்தில் மக்கள் எல்லாம் தங்களோடு அண்டையில் இருப்பவர்கள், அருகில் இருப்பவர்களுக்கு துன்பம் கொடுத்து கொண்டிருந்தார்கள், தொல்லை தந்து கொண்டிருந்தார்கள். இந்த நிலையை மாற்றுவதற்காக வந்தவர்கள் தான் நம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி வரக்கூடிய ஆரம்ப நேரத்தில் அவர்கள் கதி கலங்கியவர்களாக செய்தா ஹதீஜத்துல் குப்ரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் வந்து சொல்லுகிறார்கள், என்னை போற்றுங்கள் போற்றுங்கள் என்று சொல்லுகிறார்கள். குகையில், ஹிரா குகையில் நடந்த செய்தியை தன்னுடைய அருமை மனைவியார் செய்தா ஹதீஜத்துல் குப்ரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் சொன்ன பொழுது, ஹதீஜத்துல் குப்ரா ரலியல்லாஹு அன்ஹா சொன்ன வார்த்தை, நீங்கள் இறைவனை வணங்குகிறீர்கள், அல்லாஹ் உங்களை காப்பாற்றுவான் என்று சொல்லவில்லை. நீங்கள் அனாதைகளை ஆதரிக்கிறீர்கள், அருகில் வாழ்பவர்களுக்கு உபகாரம் செய்கிறீர்கள், விதவைகளுக்கு மறுமணம் செய்து வைக்கிறீர்கள், நீங்கள் இப்படியெல்லாம் மனிதர்களுக்கு உபகாரம் செய்கிறீர்கள், அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான் என்று சொன்னார்கள். இந்த ஹதீஸில் நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை விட மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், அதைத்தான் அல்லாஹ் முக்கியமாக பார்க்கின்றான். எனவே நம்மோடு அருகில் இருப்பவர்கள் என்று சொன்னால் குடியிருப்பவர்கள் மாத்திரமல்ல, நாம் பணி செய்யக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடியவர்கள், அல்லது நாம் ஒரு நிர்வாகியாக இருக்கின்ற நேரத்தில் நமக்கு கீழே பணி செய்யக்கூடியவர்கள், நாம் ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்கின்ற பொழுது, பணிபுரிகின்ற பொழுது நமக்கு கீழே இருப்பவர்கள், அவர்களிடத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இதுவும் அண்டை வீட்டார்களுடைய சட்டத்தில் கட்டுப்பட்டதுதான் என்று அறிஞர் பெருமக்கள் சொல்லித் தருகிறார்கள். காலமெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையை ஒரு அர்ப்பணிப்புக்காக, மார்க்க ரீதியான அர்ப்பணிப்பாக இருக்கலாம், அல்லது ஒரு நிறுவனத்தினுடைய வளர்ச்சிக்கான அர்ப்பணிப்பாக இருக்கலாம், தன்னுடைய வாழ்க்கையை, தன்னுடைய உழைப்பை தியாகம் செய்து ஒரு காலகட்டத்தில் அவர்களுக்கு இயலாத தன்மை ஏற்படுகின்ற பொழுது அவர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும். ஒரு காலகட்டத்தில் அவருடைய உழைப்பை நாம் வாங்கி கொண்டிருந்தோம். நிச்சயமாக எவ்வளவு பெரிய முதலாளியாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய தொழிலதிபராக இருந்தாலும் சரி, அவர்கள் மிகப்பெரிய செல்வத்தில் கொழிக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு கீழால் இருக்கக்கூடிய அந்த ஊழியர்களுடைய உழைப்பு தானே தவிர அந்த உழைப்பை இவர்களால் செய்ய முடியாது. எனவே ஒரு காலகட்டத்தில் அவர்களுக்கு இயலாத தன்மை ஏற்பட்டால் அவர்களுக்கு நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அவருடைய ஊதிய விஷயத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். சமீபத்தில் கேள்விப்பட்ட ஒரு விஷயம், ஒரு முடியாத ஒரு ஆளின் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க அவர்களுடைய இல்மினுடைய அந்த சேவையை ஆற்றிக் கொண்டிருந்தவர்கள், அவர்களால் முடியாத பட்சத்தில் அவர்கள் சுகவீனம் ஏற்பட்டு அவர்கள் வீட்டில் இருக்கின்ற நேரத்தில் அந்த நிர்வாக பெருமக்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதைத்தான் நாம் இடத்தில் கவனிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அவர்களுடைய வாழ்க்கை என்பது மிகப்பெரிய ஆஹா ஓஹோ என்று வாழக்கூடிய அளவுக்கு இல்லாவிட்டாலும் அந்த சிறிய வருமானத்தை கொண்டு அவருடைய குடும்பம் இயங்கி வந்து கொண்டிருக்கிறது. திடீரென உடல் நலக்குறைவு ஏற்பட்டிருக்கிறது. நம்மை சார்ந்தவர்களை எப்படி அரவணைத்துக் கொள்ள வேண்டும், நம்மோடு இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் மார்க்க பணியாற்றி இருக்கிறார்கள், மார்க்கத்தை பிறருக்கு எத்தி வைத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட உன்னதமான பணியை செய்யக்கூடியவர்களிடத்திலே நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இதையும் இந்த பாடத்தில் சேர்த்துக் கொள்ள வேண்டும். அண்டை அயலார்கள் என்று சொன்னால் அவர்கள் நம்மோடு பணிபுரிகின்ற நேரத்தில் அவர்களும் நமக்கு அண்டை வீட்டுக்காரரை போன்றுதான். நம்முடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு ஒரு விஷயம் தீமையாக ஏற்பட்டுவிட்டால் நம்முடைய மனம் பொறுத்துக் கொள்ளுமா? அதே போன்றுதான் பிறருடைய துன்பத்தை எண்ணி நாமும் நம்முடைய கவலையாக அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், மனிதர்கள் முஸ்லிமீன்கள் என்பவர்கள் அல் முஸ்லிமூன கரஜுலின் வாஹிதின், ஒரே மனிதனுடைய உடலை போன்றவர்கள். முஸ்லிம் என்ற கோட்டையில் இருக்கக்கூடியவர்கள், கட்டுக்கோப்புக்குள் இருக்கக்கூடியவர்கள் ஒரே மனிதனை போன்றவர்கள். இனிஸ்தகா ஐனுஹு, அவனுடைய கண்ணிலே ஒரு நோவு ஏற்பட்டு விட்டால்,
வலி ஏற்பட்டு விட்டால் உடல் முழுக்க வலி ஏற்படுகின்றது. கண்தானே வலிக்கின்றது, நமக்கென்ன கவலை என்று உறுப்புகள் அமைதியாக இருக்க போவதில்லை. அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவனுடைய தலையில் நோவு ஏற்பட்டால் அவனுடைய உடல் முழுக்க வலி ஏற்படுகின்றது. இதே போன்றுதான் ஒரு முஸ்லிமுக்கு கஷ்டம் என்று வந்துவிட்டால் எல்லா முஸ்லிம்களும் அதை தன்னுடைய கஷ்டமாக கருத வேண்டும். அந்த துயரத்தை துடைப்பதிலே தங்களுடைய முயற்சியை காட்ட வேண்டும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் என்று வந்துவிட்டால் ஏதாவது ஒரு வழியில் நமக்கு சொந்தமாகத்தான் இருக்கின்றார்கள். அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டியதை போன்று உங்களுக்கு நசபையும் சிஹர் என்று சொல்லக்கூடிய திருமண பந்தத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய அந்த உறவு முறைகளையும் அவன் உங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கின்றான். அந்த வசனத்தினுடைய விரிவுரைகளை சொல்லி காட்டுவார்கள். உங்களுக்கு 4 விதமான சொந்த பந்தங்களை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கின்றான். அந்த 2 அல்லாஹ் சொல்லி இருக்கின்றான். முதலாவது வம்சவழி சொந்தம். நம்முடைய பாட்டனார் மூலமாக அவர்களுக்கு 4 குழந்தைகள் இருந்தால் அந்த 4 பேரின் மூலமாக வரக்கூடிய சொந்த பந்தங்கள், அவர்கள் நமக்கு வம்சவழி சொந்தமாக இருக்கிறார்கள், நசபாக இருக்கிறார்கள். அதே போன்று நாம் ஒரு திருமணம் செய்து அந்த மனைவியின் மூலமாக வரக்கூடிய சொந்த பந்தங்கள், மாமியார் மாமனார் என்று வரக்கூடிய அந்த சொந்த பந்தங்கள் இருக்கிறார்கள். அதே போன்று ஈமானிய சொந்தங்கள், ஈமானை முழுமையாக ஏற்று உண்மை விசுவாசிகளாக இருக்கக்கூடியவர்கள் அனைவர்களும் நமக்கு சொந்தக்காரர்கள். அதே போன்று படைப்பு வழி சொந்தக்காரர்கள். அல்லாஹ் திருமறையை சொல்லி காட்டுகின்றான், உங்களை ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்தே நாம் படைத்தோம் என்று சொல்லுகின்றான். அப்படியானால் செய்தனா ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகளாகத்தான் உலகத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமானவர்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களும் நமக்கு ஏதாவது ஒரு வழியில் சொந்தமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த 4 சொந்த பந்தங்களையும் இந்த 4 வழிமுறை சொந்தங்களையும் நல்ல முறையில் பேண வேண்டும் என்று இந்த வசனத்தினுடைய விரிவுரையிலே எழுதி காட்டுகிறார்கள் முஃபஸ்ஸிரீன்களான அறிஞர் பெருமக்கள். அதே போன்று ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் புதிதாக ஒரு சொந்த பந்தத்தை அணுகுகின்ற பொழுது தன்னுடைய பழைய சொந்த பந்தங்களை கைவிட்டு விடக்கூடாது என்றும் சொல்லுவார்கள். உதாரணத்திற்கு சொல்வதென்றால், திருமண வாழ்க்கைக்கு பிறகு ஒரு மனிதன் ஒன்று தன்னுடைய நசப் என்று சொல்லக்கூடிய அந்த சொந்த பந்தங்களை தூரமாக வைத்து விடுவது, புதிதாக வந்த சொந்தங்களை நெருக்கி வைத்துவிட்டு தன்னுடைய காலகாலமாக நம்முடைய குடும்பத்தார்களாக இருந்தவர்களை விலக்கி வைப்பது, தூரமாக்கி வைப்பது, இவைகள் எல்லாம் கூடாத விஷயம். இரண்டாவது, திருமண பந்தத்திற்கு பிறகு தன்னுடைய நசப் என்று சொல்லக்கூடிய அந்த சொந்த பந்தத்திற்கு மாத்திரம் முன்னுரிமை கொடுத்துவிட்டு தன்னுடைய வாழ்க்கையில் துணைவியாக வந்திருக்கக்கூடியவர்களை அவர்களுடைய சொந்த பந்தங்களை புறக்கணிப்பது, இந்த 2மே கூடாத விஷயம் என்று மார்க்கம் வன்மையாக கண்டிக்கின்றது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், லா யதுகுலுல் ஜன்னத்தை, ஒரு மனிதன் சொர்க்கத்திற்கு செல்ல மாட்டான், மல்லா யமனு ஜாருஹு பவாயிகஹு, ஒரு மனிதனுடைய அழிச்சாட்டியத்தை பற்றி பயமில்லாமல் நம்முடைய அண்டையில் இருப்பவர்கள், நமக்கு அருகாமையில் வாழ்பவர்கள் இருக்க வேண்டும். சிலர் நினைத்துக் கொள்வார்கள், என்னை பார்த்தாலே அவர்கள் எல்லாம் அரண்டு விடுவார்கள், என்னை பார்த்தால் அவர்கள் பயப்படுவார்கள். உதாரணத்திற்கு சொல்வதென்றால், வயற்காட்டில் இருக்கக்கூடிய அந்த சோழ கொள்ளையில் இருக்கக்கூடிய பொம்மையை பார்த்தும் தான் மிருகங்கள் பயந்து ஓடுகின்றது. அந்த பொம்மையை வைத்து, அந்த பொம்மையினுடைய பயத்தை வைத்து யாருக்காவது ஏதாவது பிரயோஜனம் இருக்கிறதா? அதே போன்றுதான் நம்மை பார்த்து பிறர் பயப்பட வேண்டும், அஞ்ச வேண்டும் என்று நினைப்பது அந்த சோழ கொள்ளையில் இருக்கக்கூடிய பொம்மைக்கு ஒப்பானது. ஏற்கனவே நாம் சொன்னதை போன்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அவர்கள் இல்லை என்றால் இந்த உலகம் இல்லை. ஆனால் அவர்கள் எப்படி தன்னுடைய அருமை சஹாபாக்களை தன்னிடத்தில் அணுகுமுறை வைத்து கொண்டிருந்தார்கள். சாதாரணமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஆண் சஹாபியாக இருந்தாலும் பெண் சஹாபியாக இருந்தாலும் ஒரு சாதாரண கேள்வியை கேட்பதற்கு கூட அவர்களை நேரடியாக அணுகக்கூடிய சூழ்நிலை இருந்தது. இன்று நாம் உலகத்தில் துன்யாவுடைய வாழ்க்கையில் பார்க்கின்றோம், ஒரு கவுன்சிலர் பதவிக்கு வந்துவிட்டால், எல்லோரையும் சொல்லவில்லை, சாதாரணமான ஒரு கவுன்சிலர் பதவிக்கு வந்துவிட்டால் கூட அவர்களை சந்திப்பதற்கு அவர்களுடைய பிஏக்களை நாம் அணுக வேண்டிய சூழ்நிலை. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒப்பற்ற தலைவர் என்பதிலே மாற்று கருத்து இல்லை என்று சொன்னவர்கள் மாற்று மதத்தவர்கள். ஏன் அப்படி சொன்னார்கள் என்று சொன்னால், உலகத்தில் வாழ்ந்த எந்த ஒரு தலைவரும் இது போன்ற எளிமையாக வாழ்ந்ததில்லை. மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டி ஆண்டவர்கள் குடிசையில் வாழ்ந்தார்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து கூறுகின்றார்கள். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இப்படியான எளிய வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் என்று சொன்னால்
அவர்கள் காட்டித் தந்த அந்த அழகிய சமுதாயத்தில் வந்த நாம் எப்படி வாழ வேண்டும், பிறரிடத்திலே நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், நம்முடைய நடைமுறைகள் எப்படி அழகானதாக இருக்க வேண்டும் என்பதை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இந்த எச்சரிக்கையை நாம் ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்மை பார்த்து பிறர் பயப்பட வேண்டும். நம்முடைய தீங்கை ஒரு மனிதன் பயப்படுகிறான் என்று சொன்னால் நாம் உண்மையான விசுவாசியாக இருக்க முடியாது என்பதை கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அதே போன்று நாம் நம்முடைய தன்மை எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு மூத்தவர்களை நாம் மதிக்க வேண்டும். பெரியோர்கள் என்னை பார்த்து பயப்பட வேண்டும் என்ற எண்ணம் இல்லாதவர்களாக இருக்க வேண்டும். அதே சமயத்தில் சிறியவர்களாக இருப்பவர்கள் பெரியவர்களுக்கு கண்ணியத்தை கொடுக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், ஹக்கு கபீருல் இஹ்வதி அலா ஸகீரிஹிம் ஹக்குல் வாலிதி அலா வலதி. சகோதரர்களில் மூத்த சகோதரருடைய அந்தஸ்து என்ன தெரியுமா? அவர்களில் தந்தையினுடைய அந்தஸ்திற்கு ஒப்பானவர். 5 சகோதரர்கள் இருக்கிறார்கள். மூத்த சகோதரருடைய தரஜா, அவருடைய அந்தஸ்து என்னவென்று சொன்னால் ஒரு தந்தைக்கு என்ன அந்தஸ்து இருக்கிறதோ அந்த அந்தஸ்தில் அந்த மனிதர் நடந்து கொள்ள வேண்டும். இந்த ஹதீஸினுடைய விளக்கத்திலே 2 விளக்கங்களை பெருமக்கள் சொல்லித் தருவார்கள். ஒன்று, அந்த பெரிய சகோதரர்களை இளைய சகோதரர்கள் தந்தையை போன்று மதிக்க வேண்டும். இரண்டாவது, அந்த மூத்த சகோதரர் தன்னுடைய சகோதரர்களிடத்திலே தந்தையை போன்று கரிசனமாக நடந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு மத்தியிலே ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டாலும் கூட அதை தீர்த்து வைப்பதில் ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைகளுக்கு மத்தியிலே எப்படி பாரபட்சம் இல்லாமல் நடந்து கொள்வாரோ அதே போன்று தன்னுடைய சகோதரர்களுக்கு மத்தியிலே நீதமான முறையில் தீர்ப்பு செய்ய வேண்டும். இந்த 2 கருத்துகளும் இந்த ஹதீஸிலே பொதிந்திருக்கிறது என்று இந்த ஹதீஸினுடைய விரிவுரையிலே பெருமக்கள் சொல்லித் தருகின்றார்கள். அதே போன்று ஈமானிய சொந்தங்கள் என்று சொன்னால் நமக்கு அருகாமையில் வாழக்கூடியவர்கள், குறிப்பாக நமக்கு அடுத்த வீட்டில் வாழக்கூடியவர்கள். இந்த அண்டை வீட்டுக்காரர்களை பற்றி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னிடத்தில் எப்பொழுதெல்லாம் வருவார்களோ, வஹி கொண்டு வரும்பொழுதும் சரி, வஹி இல்லாமல் என்னை சந்திக்க வரக்கூடிய நேரத்திலும் சரி, எப்பொழுதும் எனக்கு வசியத்து செய்வார்கள், உங்களுடைய அண்டை வீட்டாரிடத்திலே நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். இந்த செய்தியை மீண்டும் மீண்டும் இடத்திலே வலியுறுத்தி சொன்னார்கள் சையதுனா ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஒரு கட்டத்தில் நானே எண்ணிக்கொண்டேன், ஜிப்ரைல் இந்த அளவுக்கு இதை வலியுறுத்துகிறாரே, இன்னும் கொஞ்ச நாளையில் அல்லாஹ் ஒரு வஹியை, ஒரு சட்டத்தை இறக்குவான். ஒரு மனிதனுடைய அனந்தர சொத்தில் இருந்து பக்கத்து வீட்டுக்காரருக்கும் ஒரு பங்கு இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லிவிடுவானோ என்று நான் எண்ணக்கூடிய அளவுக்கு அண்டை வீட்டுக்காரருடைய வசியத்தை மீண்டும் மீண்டும் சொன்னார்கள் ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹ் ஒரு விஷயத்தை மீண்டும் மீண்டும் சொல்லுகிறான் என்று சொன்னால் அது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அருமை சஹாபாக்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு பரிச்சயமாக அந்த பாடத்தை சொல்லிக் கொடுத்தார்கள். அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சொல்லுகிறான் என்று சொன்னால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய அண்டை வீட்டுக்காரிடத்திலே நல்ல முறையில் நடக்க வேண்டும் என்பதற்காக அல்ல, அந்த செய்தி இந்த முழு உம்மத்திற்கும் சென்றடைய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக வேண்டிதான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குணநலன்களை பற்றி அல்லாஹ் புகழ்ந்து சொல்லிவிட்டான். இன்னகல் அலா குலுகின் அலீம், நாயகமே நீங்கள் மிகவும் அழகான கண்ணியமான குணத்தில் இருக்கிறீர்கள். அலீம், நீங்கள் கண்ணியமான ஒரு அழகான, சொல்வதற்கே அழகான ஒரு குணத்திலே நீங்கள் இருக்கிறீர்கள் நாயகமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த குணநலன்களை பற்றி அல்லாஹ் மீண்டும் மீண்டும் அதை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அது நமக்கான படிப்பினை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அரபியிலே ஒரு பழமொழி சொல்லுவார்கள், உத்துலுபுல் ஜார கபுலத் தார் ஒரு ரஃபீக கபுலத் தரீக். வீட்டை தேடுவதற்கு முன்பு, நான் ஒரு இடத்தில் வீடு வாங்க வேண்டும், நமக்கென்று சொந்தமாக வீடு வாங்க வேண்டும் அல்லது இடம் வாங்க வேண்டும் என்று சொன்னால் முதலிலே அண்டை வீட்டுக்காரரை தேடுங்கள். அவர் எப்படிப்பட்டவர் என்பதை பாருங்கள். நல்ல அண்டை வீட்டுக்காரர் இருக்கக்கூடிய இடத்தில் வீட்டை வாங்கி கட்டுங்கள். அதே போன்று பிரயாணம் செல்வதற்கு முன்பு உங்களுடைய பிரயாண தோழனை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். பிரயாண தோழன் என்பவர் எல்லா வகையிலும் விட்டுக் கொடுப்பவராகவும் கைதாராளமானவராகவும் அசௌகரியங்கள் ஏற்பட்டால் நமக்கு உதவக்கூடியவராகவும் இருக்க வேண்டும். பிரயாணத்தில் எத்தனையோ பிரயாணங்கள் செய்கின்றோம். இந்த காலகட்டத்தில் அல்ஹம்துலில்லாஹ் பிரயாணம் என்பது மிகவும் இலேசான ஒரு விஷயம். ஆனால் அன்றைய காலகட்டத்தில் கப்பலிலும் சரி அல்லது கால்நடைகளின் மீதும் சரி
அல்லது நடையாகவே செல்லக்கூடிய பிரயாணமாக இருந்தாலும் சரி, மிகவும் கடினமான கஷ்டமான பிரயாணம். எனவே ஏதாவது ஒரு அசௌகரியம் ஏற்பட்டு விட்டால் அந்த இடத்தில் நமக்கு உதவக்கூடியவராக இருக்க வேண்டும், நம்மோடு பயணம் செய்யக்கூடியவர். அப்படிப்பட்ட நல்மக்களோடு நீங்கள் பயணம் செய்யுங்கள் என்ற இந்த பழமொழியை அரபியினுடைய கிதாபுகளில் நாம் பார்க்க முடிகின்றது. அதே போன்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அபூ ஸர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே சொல்லி காட்டினார்கள், இதா தபகத்த மர்கத்தன், யா அபாதர், நீங்கள் உங்களுடைய வீட்டிலே ஏதாவது பண்ட பாத்திரங்களை சமைத்தால் ஃபஅக்ஸிரு மாஹா, அதிலே தண்ணீரை அதிகப்படுத்தி கொள்ளுங்கள். ஆகது ஜீரானக்கு, ஏனென்று சொன்னால் உங்களுடைய அந்த உணவினுடைய ஒரு பகுதியை அதை உங்களுடைய பக்கத்தில் வாழக்கூடியவர்களுக்கு கொடுத்து அவர்களை கவனித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய வீட்டில் இருப்பவர்கள் எல்லாம் பசியார உணவு சாப்பிடக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு அருகாமையில் இருப்பவர்களையும் கவனித்துக் கொள்ளுங்கள். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு நீங்கள் உண்ணக்கூடிய அதே இறைச்சியை கொடுங்கள் என்று சொல்லவில்லை. உங்களுடைய குழம்பிலே அதிகமாக தண்ணீரை ஊற்றி அந்த ஆணத்தை பக்கத்தில் இருப்பவர்களுக்கு கொடுத்து உதவுங்கள் என்று சொன்னவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே போன்று குறிப்பாக பெண்களுக்கென்றே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே சொல்லி காட்டுகின்றார்கள், யா நிசா அல் முஸ்லிமாத், ஓ முஸ்லிமான பெண்களே, லா தஹக்கிரன்ன ஜாரத்தன் லி ஜாரத்திஹா, ஒரு பக்கத்து வீட்டு பெண்ணை இன்னொரு பக்கத்து வீட்டு பெண் கேவலமாக கருத வேண்டாம், குறைவாக கருத வேண்டாம். ஏனென்று சொன்னால் பொதுவாக பெண்களுக்கு இருக்கக்கூடிய இயற்கையான புத்தி, எல்லா பெண்களையும் சொல்லவில்லை, அன்றைய காலகட்டத்திலும் சஹாபியத்தான பெண்கள், ஸ்ரீதேவியான பெண்கள் அன்றும் இருந்தார்கள், இன்றும் இருக்கிறார்கள், என்றும் இருப்பார்கள். இருந்தாலும் கூட பெண் என்ற ரீதியில் அவரிடத்திலே சில குணநலன்கள் மாறுபட வாய்ப்பு இருக்கிறது என்ற காரணத்தினால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களை விழித்து சொன்னார்கள் இந்த ஹதீஸிலே, நீங்கள் உங்களுடைய பக்கத்து வீட்டில் வாழக்கூடிய பெண்ணை மட்டமாக கருதாதீர்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸிலே சொல்லி காட்டினார்கள், யார் மறுமை நாளையும் அல்லாஹ்வையும் ஈமான் கொண்டு விசுவாசம் கொண்டிருக்கிறாரோ அவர் தன்னுடைய அண்டை வீட்டுக்காரரை கண்ணியப்படுத்தட்டும், மதிக்கட்டும் என்று சொன்னார்கள். அவர்களை மதிப்பதாக இருந்தால் உள்ளத்திலே மதிக்கின்றேன், வாயில் வந்த வார்த்தைகளை எல்லாம் அவர்களை சொல்லி திட்டுவேன் என்று சொன்னால் அது மதிப்பு இல்லை, அது கண்ணியம் இல்லை. உண்மையில் நமக்கு நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரர் மீது மதிப்பு இருந்தால், கண்ணியம் இருந்தால் அவர்களிடத்திலே நாம் அழகான வார்த்தையை புழங்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அருமை துணைவியார் சய்யிதா ஆயிஷத்து துஹ்ரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், ஒரு முறை நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்டேன், யா ரசூலுல்லாஹ் இன்னலி ஜாரத்தைன், எனக்கு 2 அண்டை வீட்டுக்கார பெண்கள் இருக்கிறார்கள், என்னுடைய பக்கத்து வீட்டிலே 2 பெண்கள் இருக்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ், அவர்களில் நான் யாருக்கு அன்பளிப்பு கொடுப்பதற்கு தகுதியானவர்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உன்னுடைய வாசலுக்கு நெருக்கமாக யார் இருக்கிறாரோ, 2 வீடுகள் இருக்கிறது என்று சொன்னால் யார் உன்னுடைய வாசலுக்கு நெருக்கமாக இருக்கிறார்களோ, ஒரு 10 அடி எடுத்து வைத்தால் சென்று விடலாம் என்றிருந்தால் அவர்கள் உனக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடியவர்கள். ஒரு 12 அடி எடுத்து வைக்கக்கூடிய தூரத்தில் இருந்தால் 10 அடி வைக்கக்கூடிய தூரத்தில் இருப்பவர்களுக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆக பெண்களுக்கென்ற இந்த நசீஹத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் சொன்னார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய குணநலன்கள் அவ்வப்போது மாறுபடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே அந்த நேரத்தில் இந்த ஹதீஸை அருமையான தாய்மார்கள் தங்களுடைய உள்ளத்தில் இருத்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். எனவே நாம் நம்முடைய பக்கத்தில் வாழக்கூடிய பெண்களுக்கு கண்ணியப்படுத்த வேண்டும். நம்முடைய அன்பளிப்புகள் குறைவாக இருந்தாலும் அதை நாமே மட்டமாக கருதக்கூடாது. நாம் கொடுப்பது மிகவும் குறைவாக இருக்கிறது என்றெல்லாம் எண்ண தேவையில்லை. அவர்கள் அதிகமாக கொடுக்கிறார்கள், அவர்கள் அளவுக்கு என்னால் கொடுக்க முடியவில்லை என்று இதையுமா நாம் கொடுக்க வேண்டும் என்று எண்ண தேவையில்லை. உங்களுக்கு என்ன முடியுமோ அதை கொடுங்கள், அவர்கள் அதைவிட அதிகமாக கொடுத்தால் வாங்கிக் கொள்ளுங்கள். இதுதான் அன்பளிப்பினுடைய சட்டம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகின்றார்கள். அதே போன்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் மிக முக்கியமான ஒரு ஹதீஸ், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்பு லி அஹீஹி அவ் கால லி ஜாரிஹி மா யுஹிப்பு லி நஃப்ஸிஹி. இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய பெருமகனார் இந்த வார்த்தையில் மாறுபாட்டை சொல்லுகிறார்கள். ஒன்று தன்னுடைய சகோதரன் என்று சொன்னார்களா அல்லது தன்னுடைய அண்டை வீட்டுக்காரன் என்று சொன்னார்களா என்று ஞாபகம் இல்லாமல் 2 வார்த்தைகளையும் ஹதீஸிலே பதிந்திருக்கிறார்கள். ஒன்று தான் எதை விரும்புவாரோ அதையே தன்னுடைய அண்டை வீட்டுக்காரர் பக்கத்து வீட்டுக்காரருக்கும் விருப்பப்பட வேண்டும்.
எனக்கு என்ன கிடைக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேனோ அதே என்னுடைய பக்கத்து வீட்டில் இருப்பவருக்கு கிடைக்க வேண்டும் என்று எண்ண வேண்டும், அல்லது தன்னுடைய உடன் பிறந்த சகோதரருக்கு கிடைக்க வேண்டும் என்று எண்ண வேண்டும். இப்படியெல்லாம் ஒரு மனிதன் எண்ணினால்தான் அவன் உண்மையான விசுவாசி ஆகுவான். இந்த வார்த்தையை லா யுமினு அஹதுக்கும் என்ற இந்த வார்த்தையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மீது மஹப்பத் வைக்க வேண்டும் என்ற அந்த ஹதீஸிலும் பயன்படுத்தி இருக்கிறார்கள். யார் தன்னுடைய பெற்ற பிள்ளைகள், தன்னை பெற்ற பெற்றோர்கள், உலகத்தில் உள்ள எல்லா மக்களையும் விட என்னை அதிகமாக நேசிக்காதவரை முஃமினாக முடியாது என்று சொன்னார்களே, அதே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வார்த்தையை சொல்லுகிறார்கள். நீங்கள் உங்களுக்கு விரும்புவதை உங்களுடைய சகோதரருக்கு விரும்பாதவரை உங்களில் ஒருவர் உண்மையான விசுவாசி ஆக முடியாது. இமாம் கஸ்ஸாலி ரஹிமஹுல்லா இஹ்யாவில் ஒரு சம்பவத்தை சொல்லி காட்டுவார்கள். சலஃபு சாலிஹின்களான முன்னோர்கள் அவர்கள் எந்த அளவுக்கு பிறர் நலம் நாடியவர்களாக இருந்தார்கள் என்பதற்கு உதாரணம். இப்படியுமா மக்கள் வாழ்ந்தார்கள் என்று நாம் எல்லாம் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அந்த சம்பவம் இருக்கிறது. இமாம் கஸ்ஸாலி ரஹிமஹுல்லா சொல்லி காட்டுகிறார்கள், அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்த ஒரு மனிதர் தன்னுடைய நண்பரை சந்திக்கக்கூடிய நேரத்தில் சொல்லுகின்றார், என்னுடைய அருமையான தோழரை, என்னுடைய வீட்டில் எலி தொல்லை அதிகமாக இருக்கிறது. என்னுடைய வீட்டிலே எலி தொல்லை எங்களுடைய பொருட்களை, பண்ட பாத்திரங்களை சேதப்படுத்துகின்றது. இந்த தொல்லையிலிருந்து விடுபடுவதற்கு ஏதாவது வழி சொல்லுங்களேன் என்று தன்னுடைய நண்பரிடத்திலே கேட்கிறார். இதை கேட்டுவிட்டு அந்த நண்பர் சொன்னாராம், நீங்கள் இதற்காக வேண்டிய மிகப்பெரிய சிரமம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சாதாரணமாக ஒரு பூனையை உங்களுடைய வீட்டில் எடுத்து வைத்து வளர்த்து கொள்ளுங்கள். இந்த பூனையினுடைய சப்தத்தை கேட்டால் அந்த எலி உங்களுடைய வீட்டிலிருந்து விரண்டு ஓடிவிடும், அவ்வளவுதான். இதற்கு பிறகு உங்களுடைய வீட்டில் எலி தொல்லை இருக்காது. ஏன் இதற்கு போய் இவ்வளவு சிரமப்பட்டு கவலையோடு சொல்லுகிறீர்கள்? அந்த பெருமகனாருடைய வார்த்தையை பாருங்கள். அவர் சொல்லுகின்றார், நீங்கள் சொன்னதை போன்று ஒரு எலியை விரட்டக்கூடிய பூனையை என்னுடைய வீட்டில் நான் வளர்த்தால் அந்த பூனையினுடைய சப்தத்தை கேட்டு எலியும் என்னுடைய வீட்டை விட்டு விரண்டோடிவிட்டால் அந்த எலி எங்கு செல்லும்? என்னுடைய பக்கத்து வீட்டில் வாழக்கூடிய சகோதரருடைய வீட்டுக்கு சென்றுவிடும். நான் என்னுடைய வீட்டில் எலி தொல்லை இருக்கக்கூடாது என்று நான் விரும்புகின்றேன். அதே எலி தொல்லை என்னுடைய வீட்டிலிருந்து நீங்கி என்னுடைய அண்டை வீட்டில் வாழக்கூடிய மக்களுக்கு தொல்லை தருவதை நான் விரும்புவேனா? நான் அப்படியெல்லாம் பூனையை வளர்த்து அந்த எலியை விரட்டுவதற்கு விரும்பவில்லை. நான் காலமெல்லாம் இந்த எலி தொல்லையில் வாழ்ந்தாலும் வாழ்வேனே தவிர என்னுடைய அருகில் வாழக்கூடியவருக்கு நான் சிறு தொல்லையும் தரமாட்டேன் என்று சொன்னார்களாம். சுப்ஹானல்லாஹ். இப்படிப்பட்ட நன்மக்களும் இந்த வரலாற்றிலே பதிந்திருக்கிறார்கள், நமக்கு முன்மாதிரியாக விளங்கியிருக்கிறார்கள் என்று சொன்னால் இவைகளை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய படிப்பினையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே போன்று நம்முடைய அருகாமையில் வாழக்கூடியவர்களுடைய பிள்ளைகளுடைய விஷயத்தில் நாம் எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு அழகான வாழ்க்கை அமைய வேண்டும், நல்ல வரன்கள், ஜோடிகள் அமைய வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகிறோமா இல்லையா? அதே போன்று நம்முடைய பக்கத்து வீட்டில் வாழக்கூடியவர்களுடைய பிள்ளைகளுக்கும் நல்ல வாழ்க்கை அமைய வேண்டும், நல்ல உத்தியோகங்கள் கிடைக்க வேண்டும் என்று அந்த நல்ல எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும். ஆனால் எல்லோரையும் நான் குறித்து சொல்லவில்லை, சில குறிப்பிட்டவர்கள் இது போன்று நடந்து கொள்கின்றார்கள். அவர்கள் தங்களை திருத்திக் கொள்ள வேண்டும். ஒரு மனிதனை பற்றி, ஒரு பையனை பற்றி விசாரிக்கின்ற நேரத்தில் அவருடைய அருகாமையில் வாழக்கூடிய இடத்திலே ஒன்று விசாரிப்பார்கள். இந்த பையனுடைய நடைமுறைகள் எப்படி, இவனுடைய உத்தியோகம் எப்படி என்றெல்லாம் கேட்கின்ற பொழுது ஒன்று நல்ல விதமாக சொல்ல வேண்டும், அல்லது தெரியவில்லை என்றாவது அதை மழுப்பிவிட வேண்டும். இரண்டும் இல்லாமல் அபாண்டமாக சில குற்றங்களை சொல்லக்கூடிய சூழலை நாம் பார்க்கின்றோம். அவர்களுக்கு நல்ல வாழ்க்கை ஏற்படுவதை பொறாமையாக கருதி, நல்ல குடும்பங்களில் அவர்களுக்கு சம்பந்தம் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதை கருதி அந்த காழ்ப்புணர்ச்சியிலே இல்லாததையும் பொல்லாததையும் அபாண்டமாக சுமத்துகின்றார்கள். இது போன்ற ஒரு கசப்பான நிகழ்வுகள் நம்முடைய ஊரிலிருந்து, இன்னும் சொல்ல போனால் உலகத்திலிருந்தே துடை தெரியப்பட வேண்டியவைகள். வேறென்று சொன்னால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முஃமின்களை பற்றி, முஸ்லிம்களை பற்றி நல்லெண்ணம் வையுங்கள். உங்களுடைய எண்ணம் எப்பொழுதும் மேலெண்ணமாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை தரம் எந்த அளவுக்கு இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய உள்ளத்தினுடைய அளவு எந்த அளவுக்கு உயரமாக இருக்கிறதோ அந்த அடிப்படையில் தான் நம்முடைய வாழ்வும் இருக்கும். நம்முடைய எண்ணங்கள் மற்ற ரகமாக இருந்தால் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும், நம்முடைய வாழ்வு மட்டமாகிவிடும். எனவே இந்த விஷயங்களிலும் நாம் கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு சொல்லித் தருகிறார்கள் பாருங்கள். லா யம்னா ஜாருன் ஜாரஹு அன் யக்ரிஸ ஹஷபஹு ஃபீ ஜிதாரிஹி. ஒரு மனிதர்
அன்றைய காலகட்டத்தில் வீடு கட்டுகிறதாக இருந்தால் எந்த அளவுக்கு வீடு கட்டுவார்கள்? ஒரு குடிசையை போட்டு கட்டிக்கொள்வார்கள். பேரீச்சம்பழத்தினுடைய இலையை அந்த ஓலைகளை கொண்டு கூரையை வைந்து கொள்வார்கள். அந்த காலகட்டத்திலும் இது போன்ற பிரச்சனைகள் இருந்திருக்குமோ என்னவோ தெரியவில்லை. பெருமானார் அழகாக சொல்லி காட்டினார்கள், ஒரு பக்கத்து வீட்டுக்காரன் இன்னொரு பக்கத்து வீட்டுக்காரனுடைய சுவற்றின் மீது உத்திரக்கட்டையை சொருகினால் அதை தடுக்க வேண்டாம். அவருடைய சுவற்றின் மீது பாரத்தை பொறுக்க வைத்தால் அதை தடுக்காதீர்கள் என்று சொன்னவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆனால் இன்றைய நிலையை பார்த்தால் நமக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஊரில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் நமதூரில் இருக்கக்கூடிய புகார்கள் தான் அதிகம் என்று சொல்கிறார்கள். அது உண்மையா என்னவென்று தெரியவில்லை. செவிவழி செய்தியாக வந்தது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நமதூரிலே என்ன பிரச்சனை ஏற்பட்டாலும் நமக்கு மத்தியிலே பெரியவர்களை வைத்து பேசி தீர்த்து கொள்ளக்கூடிய, சுமூகமான முறையில் முடித்துக் கொள்ளக்கூடிய நிலை மாறி காவல் நிலையங்களை அணுகக்கூடிய ஒரு துர்பாக்கியமான நிலை நமது ஊருக்கு ஏற்பட்டிருக்கிறது. நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய ஆபாக்கள் காட்டி தந்த வழி இதுவல்ல. எவ்வளவு பெரிய இபாதத் சாலியாக இருந்தாலும் சரி, இந்த விஷயங்களில் கோட்டை விட்டார்களே ஆனால் நிச்சயமாக அவர்களுக்கு கை சேதம்தான். நாளை மறுமையில் நம்முடைய முன்னோர்கள் நம்மை பார்த்து கேட்பார்கள், நான் காட்டி தந்த அழகிய வழிமுறையை விடுத்துவிட்டு மற்றவர்களிடத்தில் சென்று, மாற்று மதத்தவர்களிடத்தில் சென்று நீங்கள் தீர்ப்பு தேடி இருக்கிறீர்களே. ஒருமுறை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சன்னிதானத்திற்கு ஒரு வழக்கு வருகின்றது. ஒரு முஸ்லிமுக்கும் யகூதிக்கும் இடையிலே ஒரு வழக்கு. அந்த யகூதி தன்னிடத்தில் ஆதாரம் இருப்பதாக நினைத்து கொண்டு முஸ்லிமிடத்திலே சொல்லுகிறார், உங்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சென்று நாம் தீர்ப்பை தேடிக்கொள்ளலாம். ஏனென்றால் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டினார்கள், நஹ்னு நஹ்கிமு பில் லவாஹிர், வெளிரங்கமான ஆதாரத்தை வைத்துதான் நாம் தீர்ப்பு செய்வோம். அந்த அடிப்படையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாட்சிகள் எந்த பக்கம் இருக்கிறதோ அவர்களுக்குத்தான் தீர்ப்பு செய்வார்கள் என்பதை அறிந்து கொண்ட அந்த யூதன் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னிடத்திலே சாட்சி இருப்பதின் காரணமாக தனக்கு சாதகமாக தீர்ப்பு சொல்வார்கள் என்று அந்த நம்பிக்கையிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வந்தான் என்ற செய்தியை நாம் பார்க்க முடிகின்றது. அதே போன்று அல்லாஹ் திருமறையிலே சொல்லுகின்றான், நீங்கள் எத்தீம்களுடைய சொத்துக்களை அபகரிப்பதற்காக வேண்டி உங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய அதிகாரிகளை நீங்கள் லஞ்சம் கொடுப்பதற்கு நாடாதீர்கள். திருமறையினுடைய தெளிவான வசனம். அல்லாஹ் எச்சரிக்கை மணியாக நமக்கு அடித்து காட்டுகின்றான். அநியாயமான முறையில் நீங்கள் ஒரு இடத்தை அபகரிப்பதற்காக, ஒரு பொருளை அபகரிப்பதற்காக நீதவான்களிடம் சென்று நீங்கள் லஞ்சம் கொடுக்க நாடாதீர்கள். அது உங்களுக்கு நீங்கள் தெரிந்து கொண்டே செய்யக்கூடிய அநீதம் என்று அல்லாஹ் திருமறையிலே கண்டித்து சொல்லுகின்றான். எனவே நமக்கு அருகாமையில் இருப்பவர்களை துன்புறுத்த வேண்டும் என்று எந்த அளவுக்கும் செல்வோம் என்று சொன்னால் அல்லாஹ்வினுடைய பிடி மிக கடுமையானது. இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத், அல்லாஹ்வினுடைய அந்த பிடியை நாம் பயந்து கொள்ள வேண்டும். எங்களுக்கு இப்பொழுது அதிகாரம் இருக்கிறது, ஆள் பலம் இருக்கிறது, பணபலம் இருக்கிறது என்பதற்காக ஆடினால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய இறுதி முடிவு என்பது மிக மோசமாகிவிடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், மின் சஆதத்தில் மர்இ அல் ஜாரு ஸாலிஹ், ஒரு மனிதனுக்கு உலகத்திலே சஆதத் என்ற சீதேவித்தனம் கிடைத்து விட்டது என்று சொன்னால் அதற்கு 3 அடையாளங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். ஒன்று, சாலிகான பக்கத்து வீட்டுக்காரர். நமக்கு பக்கத்தில் வாழக்கூடியவர் ஒரு சாலிகான மனிதராக, ரஜுலுன் சாலிஹாக இருந்தால் அது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம். அதே போன்று ஒல் மர்கபுல் ஹனி, ஒரு விசாலமான அழகான ஒரு வாகனம். அந்த காலகட்டத்தில் ஒட்டகம் இருக்கலாம், குதிரை இருக்கலாம். இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை ஒரு இருசக்கர வாகனம் இருந்தால் ஒரு மனிதனுக்கு அது ஒரு சஆதத். அடுத்ததாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், மஸ்கனுல் வாசி', விசாலமான இருப்பிடம். வீடு என்பது ஒன்று அவருடைய சொந்தமாக இருக்கலாம் அல்லது வாடகை வீட்டில் இருக்கலாம். இருந்தாலும் கூட அவர் வாழ்வதற்கு விசாலமாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் ஒரு மனிதனுடைய இல்லிடம் என்பது அவனுடைய நிம்மதிக்கான இடம், அவன் ஓய்வெடுத்துக் கொள்வதற்கான இடம் என்பது அவனுக்கு லீக்காக மிகவும் நெருக்கடியாக இருந்தால் அவனுடைய உள்ளம் என்பது அது நிம்மதி பெற்றதாக இருக்காது, முத்துமையின்னாவாக இருக்காது. ஒன்று, தன்னுடைய அண்டை வீட்டுக்காரர் நல்ல மனிதராக இருக்க வேண்டும். இரண்டாவது, நல்ல ஒரு வாகனம் இருக்க வேண்டும். அதே போன்று தன்னுடைய வீடு விசாலமாக இருக்க வேண்டும். இந்த 3 தன்மைகளும் ஒரு மனிதனுக்கு கிடைத்து விட்டால் அது உலகத்தில் அவனுக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆனால் அநேகமான மனிதர்களை நாம் பார்க்கின்றோம், வீடு விசாலமாக இருக்கும், வாகனங்கள் இருக்கும்,
ஆனால் பக்கத்து வீட்டில் வசிப்பவர் தான் அந்த இடத்தில் பிரச்சனைக்குரியவராக இருப்பார். அல் இமாம் அவுசாஇ ரஹிமஹுல்லா அவர்களை பற்றி ஒரு அழகான சம்பவத்தை சொல்லுவார்கள். அல் இமாம் அவுசாஇ ரஹிமஹுல்லா மிகப்பெரிய ஒரு முஹத்திஸும் கூட, நிறைய கிதாபுகளுடைய முசன்னிஃபாகவும் இருக்கிறார்கள். இந்த சமுதாயத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம் அவர்கள். எவ்வளோ பெரிய அறிவாளி, ஹதீது கலையில் வல்லுனர், ஃபகீஹாக இருந்தவர்கள். அவர்கள் தன்னுடைய நண்பரை சந்திக்கக்கூடிய நேரத்தில் சொன்னார்களாம், என்னுடைய அருமை தோழரே, எனக்கு ஒரு வீடு வேண்டும். அந்த வீடை வாங்குவதற்கு ஒரு நிபந்தனையை சொன்னார்கள். வீடு எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, குறுகலாக இருந்தாலும் சரி, உயர்வாக இருந்தாலும் சரி, பள்ளமாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் எனக்கு கவலை இல்லை. நான் இருக்கக்கூடிய வீட்டிற்கு அருகாமையில் வசிப்பவர் நல்ல மனிதராக இருக்க வேண்டும். அந்த பகுதியில் வாழக்கூடிய மக்கள் என்னை பார்த்து பொறாமைப்படாதவர்களாக இருக்க வேண்டும். என்னை பற்றி புறம் பேசாதவர்களாக இருக்க வேண்டும். என் மீது காரணம் இல்லாமல் கோபப்படாதவர்களாக இருக்க வேண்டும். என்னுடைய குடும்பத்தார்களை அவதூறு சொல்லாதவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் வீடு எப்படி இருந்தாலும் பரவாயில்லை. ஆனால் இன்று நம்முடைய நிலை அதற்கு நேர் மாற்றமாக இருக்கிறது. பக்கத்தில் வசிப்பவர்களை பற்றி நாம் கவலை கொள்வதில்லை. அவர்கள் நல்லவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் ஹராமான முறையில் பொருளீட்டவர்களாக இருந்தாலும் சரி, ஆனால் எனக்கு வீடு விசாலமாக இருக்க வேண்டும் என்ற அந்த ஒன்றை மாத்திரம்தான் நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அல் இமாம் அவுசாஇ ரஹிமஹுல்லா அவர்களுடைய நண்பர் சொன்னாராம், நீங்கள் கேட்கக்கூடிய இந்த தன்மையில் உங்களுக்கு ஒரு இடம் வேண்டுமா, வாருங்கள், நான் உங்களை அழைத்துச் செல்கிறேன் என்று கையை பிடித்து அழைத்துச் சென்றார்கள். எங்கு அழைத்துச் சென்றார்கள் என்று சொன்னால், முஸ்லிம்களுடைய மக்காபிருல் முஸ்லிமீன், முஸ்லிம்களுடைய கபுரஸ்தானத்திற்கு அழைத்துச் சென்றார்கள். அங்கு சென்று சொன்னார்களாம், நீங்கள் கேட்கக்கூடிய இந்த தன்மையில் உள்ள மக்களை பார்க்க வேண்டும் என்றால் இங்குதான் இருக்கிறார்கள். தேவையில்லாமல் பேச மாட்டார்கள், உங்களை பார்த்து பொறாமைப்பட மாட்டார்கள், உங்கள் குடும்பத்தார்களுக்கு அவதூறு சொல்ல மாட்டார்கள், தேவையில்லாமல் உங்கள் மீது கோபப்பட மாட்டார்கள். இந்த கபரில் இருப்பவர்கள் தான். அப்படியானால் உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ஒன்று குறை நிறை உள்ளவர்களாகத்தான் இருப்பார்கள். நீங்கள் சகிந்து செல்ல வேண்டும் என்று அவ்வளவு பெரிய அறிவாளியான அல் இமாம் அவுசாஇ ரஹிமஹுல்லா அவர்களுக்கு அவருடைய நண்பர் உபதேசித்தார் என்ற வரலாற்றை நாம் பார்க்க முடிகின்றது. அதே போன்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வழிமுறையில் வந்த சஹாபாக்கள் தங்களுக்கு அருகாமையில் உள்ளவர்களுக்கு எந்த அளவுக்கு உபகாரமிக்கவர்களாக இருந்தார்கள். சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் படித்து பார்க்க வேண்டும். சையதுனா அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹுடைய சம்பவத்தை நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். குர்ஆனினுடைய வசனம், லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன், நீங்கள் எதை மிக மிக விருப்பப்படுகிறீர்களோ அவைகளிலிருந்து நீங்கள் செலவு செய்யாத வரை நீங்கள் அல்லாஹ்வினுடைய நேசத்தை பெற்றுக்கொள்ள முடியாது, நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது என்ற இந்த வசனம் இறங்குகின்றது. அந்த நேரத்தில் சையதுனா அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த வசனத்தை கேட்கிறார்கள். உங்களுக்கு பிடித்தமானதை செலவு செய்யாத வரை நன்மையை அடைந்து கொள்ள முடியாது என்ற இந்த வார்த்தையை கேட்டதும் நேரடியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஓடோடி வருகிறார்கள். யா ரசூலல்லாஹ், எனக்கு மஸ்ஜித் நபவிக்கு எதிர்ப்பகுதியில் இருக்கக்கூடிய இந்த பைருஹா என்ற தோட்டம் இருக்கிறது. யா ரசூலல்லாஹ், இந்த தோட்டத்தை நான் மிக மிக பிரியப்படுகின்றேன். அந்த தோட்டத்தினுடைய கனிவருக்கங்கள், அந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய கிணற்றினுடைய நீர், இவைகள் எல்லாம் மிகவும் பயம் தரக்கூடியது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அடிக்கடி அந்த தோட்டத்திற்கு சென்று உது செய்வார்கள், அந்த கிணற்றினுடைய தண்ணீரை அருந்துவார்கள். அவர்களுடைய பரக்கத் அந்த தோட்டத்திற்கு இருக்கின்றது. இருந்தாலும் கூட சையதுனா அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சொன்னார்கள், இந்த தோட்டம் எனக்கு மிகவும் பிரியமானது தான் யா ரசூலல்லாஹ், இருந்தாலும் அல்லாஹ்விற்காக நான் உங்களிடத்திலே இதை சதக்காவாக தந்து விடுகின்றேன். நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அதை செய்து கொள்ளுங்கள், யாருக்கு விரும்புகிறீர்களோ கொடுத்து கொள்ளுங்கள், அதை உங்களுடைய சுய இஷ்டப்படி நான் விட்டு விடுகிறேன் என்று சொன்னவர்கள் சையதுனா அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இதை கேட்டதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களாம், அபூ தல்ஹா, இங்கே வாருங்கள், உங்களுக்கு உங்களுடைய குடும்பத்தில் நலிவுற்ற சில சொந்தக்காரர்கள் இருக்கிறார்கள், இனபந்துக்கள் இருக்கிறார்கள். உங்களை விட அவர்கள் பொருளாதாரத்தில் குறைந்தவர்கள், அவர்கள் வறியவர்களாக இருக்கிறார்கள். எனவே நான் சொல்லுகின்றேன், ஒரு ஆலோசனை உங்களுக்கு நான் சொல்லுகின்றேன், உங்களுடைய இந்த தோட்டத்தை பல பங்குகளாக பிரித்து உங்களுடைய சொந்தக்காரர்களுக்கு தானமாக கொடுத்து விடுங்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பைத்துல் மாலுக்காக எடுத்துக்கொள்ளாமல்
உங்களுடைய சொந்தங்களுக்கு கொடுங்கள் என்று சொந்தக்காரர்களை முன்னிலைப்படுத்தினார்கள் என்றால் நம்முடைய அண்டை அயலார்களுடைய விஷயத்தில் நாம் எந்த அளவுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுவான், முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய புகழை சொல்லுகின்ற பொழுது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறார்கள். வல்லதீன மஅஹு, அவரோடு இருப்பவர்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு இருக்கக்கூடிய சஹாபாக்கள், அஷித்தாஉ அலல் குஃபார், காஃபிர்களிடத்திலே கடினமாக நடந்து கொள்வார்கள், கடுகடுப்பாக நடந்து கொள்வார்கள். ருஹமாவு பைனஹும், தங்களுக்கு மத்தியிலே நேசபாசமாக இருப்பார்கள். நாம் எல்லாம் இந்த வசனத்தை அப்படியே ஒரு நேரம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். நமக்கு மத்தியிலே தான் குழப்பங்களும் சண்டைகளும் சச்சரவுகளும். ஆனால் காபிர்களிடத்திலே பல்லை காட்டக்கூடிய நிலையை பார்த்தால் சஹாபாக்களுடைய வழிமுறையை நாம் பின்பற்றுபவர்களா? குஃபார்களிடத்திலே கடினமாக நடந்து கொண்டவர்கள் சஹாபாக்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். ஆனால் நமக்கு மத்தியிலே கடுகடுப்பாகவும் விரோதமாகவும் குரோதமாகவும் நடந்து கொண்டு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்காத இடத்திலே நேசபாசம் பாராட்டுகிறோம் என்று சொன்னால் நாம் எல்லாம் வெட்கப்பட வேண்டாமா? சஹாபாக்களுடைய வாழ்க்கை என்பது யாருக்கானது? சஹாபாக்களுடைய வாழ்க்கை என்பது நமக்கு படிப்பினையானது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த தர்பியத்தில் வளர்ந்தவர்கள் சத்திய சஹாபாக்கள். அவர்களில் யாரையாவது ஒருவரை குறை சொன்னாலும் நம்முடைய ஈமான் பறி போய்விடும். அப்படிப்பட்ட சஹாபாக்களுடைய வழிமுறையை பின்பற்றவில்லை என்று சொன்னால் யாருக்கு கை சேதம் என்பதை நாம் தான் சீர்தூக்கி பார்த்து கொள்ள வேண்டும். அதே போன்று செய்தனா அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குணநலன்கள், தன்னுடைய அழகான குணநலன்களின் மூலமாக எந்த அளவுக்கு இந்த தீனை பிறரிடத்திலே பரப்பினார்கள். இன்றும் சிலர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், இஸ்லாம் என்பது வாளால் பரப்பப்பட்டது, வன்முறையால் பரப்பப்பட்டது என்று. இல்லை, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த அழகிய நடைமுறைகளை பார்த்து வந்தவர்கள், இஸ்லாத்திற்கு வந்தவர்கள் சத்திய சஹாபாக்கள். சஹாபாக்களுடைய நடைமுறையை பார்த்து வந்தவர்கள் தாபிஈன்கள். அந்த வழியிலே தான் ஒவ்வொரு நடைமுறைகளையும், அழகான நடைமுறைகளை பார்த்து பார்த்து கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்திற்கு வந்தவர்கள் நம்முடைய முன்னோர்கள். அந்த அடிப்படையில் நாம் எல்லாம் மிகப்பெரிய பாக்கியவான்கள். என்றாவது சீதனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிந்தித்ததை போன்று நாம் சிந்தித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோமா? நம்முடைய முன்னோர்கள் நல்லடியார்களாக இருந்தார்கள். அந்த வழிமுறையில் வந்ததின் காரணத்தினால் நாம் எல்லாம் இன்று ஈமானை சுவாசித்துக் கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் நாம் கேட்காமலே நமக்கு இந்த ஈமானை தந்திருக்கின்றான். எவ்வளவு பெரிய பாக்கியம்! அந்த ஈமானை அல்லாஹ் தந்ததற்கு நன்றி செலுத்த வேண்டும் என்றால் எப்படி நன்றி செலுத்துவது? அடியார்களுக்கு செய்ய வேண்டிய ஹுக்கூக்குல் இபாதுகளில் குறை வைத்தால் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அல்லாஹ்வுடைய திருமறையிலே அறிஞர் பெருமக்கள் சொல்லி காட்டுவார்கள், குர்ஆன் ஷரீஃபிலே குணநலன்களை பற்றி, பிறரிடத்திலே நடக்க வேண்டிய நடைமுறைகளை பற்றி சற்றேறக்குறைய 1500க்கும் அதிகமான வசனங்கள் பேசுகின்றது. இபாதத்துகளை பற்றி பேசக்கூடிய வசனங்கள் 100 சொச்ச வசனங்கள் தான் பேசிக்கொண்டிருக்கின்றது. அப்படியானால் இபாதத் செய்ய வேண்டாம் என்று நாம் சொல்லவில்லை. இபாதத்தை விட ஹுக்கூக்குல்லா, அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை விட ஹுக்கூக்குல் இபாத் என்று சொல்லக்கூடிய அடியார்களுக்கு செலுத்த வேண்டிய கடமைகள், நமக்கென்று இருக்கக்கூடிய அந்த கடமைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று குர்ஆன் வலியுறுத்துகின்றது. குர்ஆனை பின்பற்றுகின்றோம் என்று சொல்லவர்கள் கூட குர்ஆன் எதை அதிகமாக வலியுறுத்தி சொல்லியிருக்கின்றதோ அதை பின்பற்றுகிறார்களா என்று கேட்டால் இல்லை. நம்முடைய முன்னோர்களுடைய வழிமுறை அழகான வழிமுறை. ஒரு காலம் இருந்தது, நல்லடியார்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், ஃபஜ்ருடைய நேரத்திற்கு முன்பாக யார் யாரெல்லாம் வறியவர்கள், நாளை உணவுக்கு வழி இல்லாமல் யார் இருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு தேவையான உணவு பொட்டலங்களை பொட்டலமாக கட்டி அவர்களுடைய முற்றங்களில் வீசி சென்றவர்கள் எத்தனையோ நல்லடியார்கள். பிறர் தேவைகளுக்கு முன்னுரிமை கொடுத்தார்கள். அல்லாஹ் தான் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான், வலவு கான பிஹிம் ஹஸ்ஸாஸா, அவர்களுக்கென்றே சில தேவையான மிகவும் மிக மிக தேவை இருந்தாலும் கூட அவர்கள் தேர்ந்தெடுப்பது பிறரை தேர்ந்தெடுப்பார்கள். சத்திய சஹாபாக்கள், எனக்கு இன்று சாப்பாடு தேவை இருக்கிறது, நான் நேற்று சாப்பிடவில்லை என்றால் அடுத்த சஹாபி 3 நாட்களாக சாப்பிடாமல் இருக்கிறார்கள், அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று எண்ணியவர்கள் சத்திய சஹாபாக்கள். ஆக நமக்கு அருகாமையில் இருப்பவர்களை பற்றி சிந்தனை நமக்கு இருக்க வேண்டும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் நமக்கு போதித்தும் தந்திருக்கிறார்கள், நடைமுறைப்படுத்தியும் காட்டியிருக்கிறார்கள். அதே போன்று அன்னை ஆயிஷத்து சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்லி காட்டுகிறார்கள், இன்னல் முஃமின ல யுத்ரிகு பி ஹுஸ்னி ஹுலுகிஹி தரஜத ஸாயிமில் காயிம். ஒரு மனிதர்
இரவெல்லாம் நின்று தொழுகிறார், வாரத்தில் 3 நாட்கள் நோன்பு வைக்கிறார், சுன்னத்தான நோன்புகளை வைக்கிறார். அதே போன்று இரவெல்லாம் குர்ஆன் ஷரீஃபை ஓதுகிறார். அவர் அடையாத தரஜாக்களை, அவர் நாளை மறுமையில் அடையாத அந்தஸ்துகளை ஒரு மனிதர் அடைந்து கொள்கிறார். எப்படிப்பட்ட மனிதர் தெரியுமா? தன்னுடைய குணநலன்களை அழகுபடுத்தி கொண்டாரே அந்த மனிதர் என்று சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அன்னை ஆயிஷத்து சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். அதே போன்றுதான் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சொல்லி காட்டினார்கள், மாமின் ஷைஇன் அஸ்கல ஃபில் மீசானில் முஃமினி யௌமல் கியாமா மின் ஹுஸ்னில் குலுகி. நாளை மறுமையில் ஒவ்வொரு மனிதருடைய மீசான் தட்டிலே வைத்து அவர்களுடைய நன்மை தீமைகள் எடை போடக்கூடிய அந்த நேரத்தில் எத்தனையோ மனிதர்கள் தங்கள் செய்த இபாதத்துகளை கொண்டு வருவார்கள். நோன்பு வைத்தேன், தொழுதேன், தஹஜ்ஜுது தொழுதேன், எல்லா விதமான இபாதத்துகளையும் செய்தேன் என்று வருவார்கள். ஆனால் ஹுக்கூக்குல் இபாத் என்ற அந்த பட்டியலிலே பூஜ்ஜியமாக இருப்பார்கள். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். எனவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை மறுமையிலே மீசானில் மிக மிக கனமாக இருக்கக்கூடியது ஒரு மனிதனுடைய குணநலன்களுடைய அழகை தவிர வேறொன்றும் இல்லை என்று சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸிலே சொல்லி காட்டுவார்கள், உலகத்தில் அழகு என்று சொன்னால் ஒரு மனிதனுடைய குணநலத்தின் அழகுதான். பிறரிடத்திலே எவ்வாறு நடந்து கொள்கிறானோ அதுதான் உலகத்திலே மிகப்பெரிய அழகு என்று சொன்னார்கள். லா ஹுஸ்ன இல்லா கஹுஸ்னில் குலுக்கி என்று சொன்னார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே போன்று சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒரு சஹாபி கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நாளை மறுமையில் மக்களை சுவனத்தில் நுழைக்கக்கூடிய ஒரு நல்லமல் எது என்று கேட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே சொன்னார்கள், தக்வல்லாஹி வ ஹுஸ்னுல் குலுக், அல்லாஹ்வை அஞ்சுவதும் குணத்தினுடைய அழகை அழகாக்கி கொள்வதும் என்றார்கள். தக்குவா என்பது எவ்வளவு பெரிய விஷயம், எல்லாருக்கும் கிடைத்து விடுமா? தக்குவா என்பது இறையச்சம், அது ஆளை சார்ந்து மாறுபடும். நாம் சாதாரணமாக தக்குவாவுக்கு இறைவனை அஞ்சுவது இறையச்சம் என்று அர்த்தம் வைத்து விடுகின்றோம். ஆனால் தக்குவா என்பது ஒவ்வொரு ஆளினுடைய தரஜாவை பொறுத்து மாறுபடுகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தக்குவல்லா, அல்லாஹ்வுக்கு அச்சப்படுவதும் குணத்தினுடைய நலன்களை அழகாக்கிக் கொள்வதும் என்றார்கள். தக்குவாவையும் மனிதர்களிடத்திலே நடந்து கொள்ளக்கூடிய 2 விஷயத்தை ஒன்றாக சொன்னார்கள். எத்தனையோ மனிதர்களை பார்க்கின்றோம், பார்ப்பதற்கு மிகப்பெரிய முத்தகியை போன்று இருப்பார்கள், ஆனால் அவருடைய குணநலன்களை பார்த்தால் அழகாக இருக்காது. அப்படி என்றால் அவர்கள் எப்படி சுவர்க்கத்தில் நுழைய முடியும்? மக்களிடத்திலே சாதாரணமாக முறையில் பழகக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் தக்குவாவையும் கடைபிடித்தால் 2ம் சேர்ந்து 100 நாளா 100 அவர்கள் சுவர்க்கத்தில் நுழைவதற்கு அது ஒரு வாய்ப்பாக அமைந்துவிடும். ஆனால் வெளிரங்கத்தில் முத்தகியை போன்று இருந்து கொண்டு அவருடைய நடைமுறைகள் சரியில்லை என்று சொன்னால், பிறரிடத்திலே பழகக்கூடிய அந்த நடைமுறைகள் சரியில்லை என்று சொன்னால் அவர் நாளை மறுமையிலே சுவர்க்கத்தில் நுழைவது என்பது கேள்விக்குரியதான். அதே போன்று கேட்டார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நாளை மறுமையில் மக்களை நரகத்தில் சேர்க்கக்கூடிய எந்த விஷயம் என்று கேட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், அல் ஃபம் வல் ஃபர்ஜ் என்றார்கள். ஒரு மனிதனுடைய வாயும் அவனுடைய மர்ம உறுப்பும் தான் என்று சொன்னார்கள். ஏனென்று சொன்னால், ஒரு மனிதனுடைய ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை அவன் சாதாரணமாக பேசியிருப்பான், அது ஒரு மனிதனுடைய உள்ளத்தை ஆழ்ந்து தைத்திருக்கும், அவனுடைய உள்ளத்தை வேதனைப்படுத்தி இருக்கும், நோவினைப்படுத்தி இருக்கும். அந்த வார்த்தையை நாம் பேசி அதை மறந்துவிட்டு திரும்ப அந்த மனிதரை சந்திக்கக்கூடிய நேரத்தில் நல்ல முறையிலும் பழகி இருப்போம். ஆனால் அந்த மனிதனுடைய உள்ளத்தில் அது பதிந்திருக்கும். நம்மை பார்த்து இந்த வார்த்தையை பேசிவிட்டாரே, அவர் ஏதாவது ஒரு கோபத்தில் பேசியிருப்பார், இருந்தாலும் கூட அவரிடத்திலே மன்னிப்பு கேட்காமல் விட்டுவிட்டால் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். நாளை மறுமையில் அதற்காக வேண்டி கேள்வி கேட்கப்படுவார், தண்டிக்கப்படுவார் என்பது இந்த ஹதீஸுடைய சாரம்சமாக இருக்கிறது. அதே போன்று கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், மன்கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர், யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஈமான் கொண்டார்களோ, இதே வார்த்தையை தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அநேகமான ஹதீதுகளிலே உபயோகப்படுத்தி இருக்கிறார்கள். அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் எல்லோரும் நம்பக்கூடியவர்கள், முஸ்லிம்களாக யார் இருக்கிறார்களோ எல்லாரும் இந்த 2 விஷயங்களையும் ஈமான் கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட மனிதர் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஃபலா யுதி ஜாரஹு, அவருடைய அண்டை வீட்டுக்காரரை நோவினை செய்ய வேண்டாம், அவர் பக்கத்தில் வாழக்கூடியவர்களுக்கு நோவினை தர வேண்டாம் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட நல்ல வாழ்க்கை வேண்டும் என்றால் முதலில் நாம் பிறருக்கு நோவினை செய்யாமல் இருக்க வேண்டும். நாம் பிறருக்கு முன்மாதிரியாக இருந்தால்தான், அவர்கள் கொள்கை சார்ந்து அவர்கள் மாறுபட்டவர்களாக இருந்தாலும் சரி,
மதம் சார்ந்து மாறுபட்டவர்களாக இருந்தாலும் சரி, நம்முடைய வாழ்க்கை அழகான முறையில் இருக்குமே ஆனால் இதுவும் அவர்களை ஹிதாயத்திற்குள் கொண்டு வரக்கூடிய ஒரு வழிமுறையாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அவர் பார்ப்பார், இந்த மனிதர் மிகவும் அழகான நடைமுறையில் சென்று கொண்டிருக்கிறார், இவர் செல்லக்கூடிய கொள்கை தவறாக இருக்காது என்று அவருடைய உள்ளத்தில் தோன்றுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதே போன்றுதான் மாற்று மதத்தவரிடத்திலே நாம் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். அவர்களோடு தேவையில்லாமல் சண்டை சச்சரவு செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு கற்றுத்தரவில்லை. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு அப்படி சொல்லித்தரவில்லை. அவரவர்களுடைய மார்க்கம் அவரவர்களுக்கு. எனவே நாம் நம்மிடத்தில் வரக்கூடியவர்களை கண்ணியமான முறையில் நடத்த வேண்டும். நம்மிடத்தில் ஏதாவது தேவையை முன்னிட்டு நம்முடைய குடும்பத்தார்கள் வந்தாலும் கூட அவர்களை கண்ணியமான முறையில் நடத்த வேண்டும். நம்மிடத்தில் யாசிக்க வந்தவன் தானே என்று அவர்களை மட்டமாக கருதிவிடக்கூடாது. அவர்களுக்கு என்ன கண்ணியம் இருக்கிறதோ அந்த கண்ணியத்தை நாம் கொடுப்போமேயானால் நாம் பிற இடத்தில் கண்ணியப்படுத்தப்படுவோம். கண்ணியம் என்பது நாம் ஒரு மனிதருக்கு கண்ணியம் கொடுக்கின்ற நேரத்தில், நாம் பணிவாக நடக்கின்ற நேரத்தில் நம்மை பார்த்து மக்கள் எல்லாம் சொல்லுவார்கள், நல்ல மனிதர் இவர், எல்லா மக்களிடத்திலும் அழகாக பழகக்கூடியவர் என்று நமக்கு ஒரு மதிப்பு ஏற்படுகிறது. அதே சமயத்தில் நம்மை நாமே மெச்சிக்கொண்டு நான் பெரியவன் என்ற மமதையில் சென்றால் மக்கள் நமக்கு முன்னால் நம்மை மதிப்பார்களே தவிர நமக்கு பின்னால் பேசுவார்கள், இவன் ஒரு தற்பெருமை பிடித்தவன் என்று நம்மை தூசணமாக பேசக்கூடியதற்கு நாமே வழிவைத்து விடுகின்றோம். எனவே மக்களை முதலில் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எவ்வளவு பெரிய அந்தஸ்தில் இருந்தாலும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நடைமுறை தான், அந்த வழிமுறை தான் நம்முடைய வழிமுறையும். எவ்வளவு பெரிய அந்தஸ்தில் இருப்பவர்களும் கூட கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சிந்தித்து பார்க்க வேண்டும். அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், அவர்களுடைய வழிமுறை என்ன, அவர்கள் மக்களை அணுகுவதற்கு எந்த அளவுக்கு அவர்களுக்கு இலகுவாக்கி வைத்திருந்தார்கள் என்பதையெல்லாம் நாம் கவனித்து, ஒன்று நம்மிடத்தில் முடிந்தால் நல்ல உதவிகளை செய்ய வேண்டும், இல்லை என்றால் அதிலிருந்து நளினமாக ஒதுங்கிக் கொள்ள வேண்டும். இந்த இரண்டும் இல்லாமல் யாரையாவது நாம் காயப்படுத்தி விட்டோம் என்று சொன்னால் அது நம்முடைய அருகில் வாழ்பவர்களாக இருக்கலாம், அல்லது நம்முடைய சொந்த பந்தங்களில் உள்ளவர்களாக இருக்கலாம். அது நாளை மறுமையில் நமக்கு மிகப்பெரிய பாதகமாக முடியும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த சுன்னத்தான வழிமுறைகளை, பிறரிடத்தில் பழகக்கூடிய அழகான நடைமுறைகளை நம்முடைய வாழ்வியலாக ஏற்று அதே நம்முடைய வாழ்வியலாகவும் வழிமுறைகளாகவும் மாறுவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா கிருபை செய்தருள்வானாக. அதே போன்று நம் ஊரில் நிலவக்கூடிய கொள்கை குழப்பங்கள், நோய் நொடிகள், முசீபத்துகளில் இருந்து நம்முடைய மண்ணை அல்லாஹ் பாதுகாப்பானாக. நம்முடைய மகான்களின் பொருட்டினால் நமக்கு ஏற்பட இருக்கக்கூடிய உலகம் சார்ந்த அதே போன்று ஆகிரா சார்ந்த துன்பங்களிலிருந்து, கஷ்டங்களிலிருந்து நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் நம்மை சாராதவர்களையும் அல்லாஹ் பாதுகாத்து அருள் புரிவானாக. இவ்வளவு நேரம் பேசுவதற்கு ஆற்றல் தந்த எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு முதலில் நன்றியை கூறி, அதே போன்று இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த இந்த நிர்வாக பெருமக்களுக்கும் சகோதரர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரா. வ ஆகிர தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. سيدي سندي غوثي ويا مددي كل ضرب على الأعداء بالمدد مجيرا وخذ بيدي مددي خليفة الله فينا محيي الدين يا سيدي سندي غوثي ويا مددي كل ظاهرا على الأعداء بالمدد مجير عرض وخذ بيدي مدى مددي خليفة الله فينا محيي الدين يا سيدي سندي غوثي ويا مددي كل ظاهرا على الأعداء بالمدد مجير عرض وخذ بيدي مدى مددي خليفة الله فينا محيي الدين وعداني من مريدين نهجك الأقوام ومن عبيدك عبدا ضائعا الندوام بقدامي إليه نعم الأمير
ومحيي الدين واصرف عادي صراطا أنت سالكه فالله أعتقه وأنت ونجيه من الله فيما مهالكه سلطان كل ولي محيي الدين صلى الإله مدام الغوث أعظم مقام على محمد خير مقام وآله والذي شاد أقام وسلم يشفع لي يا محيي والتابعين لهم مؤسس الدين مبنين أجسادهم لله للدين مستبشرين بفضل الله للدين فمنهم من تنصرني محيي الدين الحمد لله حمدا دائما أبدا والحمد لله الحمد لله الحمد لله رب العالمين على ما كان يلهمني الحمد لله مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق السلام عليكم ورحمة الله وبركاته. பேரின்பநாதர் பேர் மஹ்மூத் ஆனகியின் பேரின்ப வாழ்க்கை ஜெயம் இறையொரு ஞானமேதை மகான் பேர் மஹ்மூத் மஜிது வலியுல்லாஹ் அவர்களின் 322ஆம் வருட தந்தூரி நாள் விழா தொடர் சொற்பொழிவின் 9ஆம் தினமான இன்று கண்ணியத்திற்குரிய ஆலிம் பெருந்தகை மௌலானா மௌலவி எம்.எஸ். ஹாலித் அன்சாரி ஆலிம் ஃபாசி அவர்கள் இமாம் புதுப்பள்ளி வாயல் உதவும் அண்டை அயலார் என்ற தலைப்பின் கீழ் சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கின்றார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் கிருபையால் மஜ்லிஸ் இனிதே நிறைவேறும் தருவாயில் அமைந்துள்ளது. அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் நாளை பிறை 10 செவ்வாய் பின்னேரம் புதன் இரவு மௌலானா மௌலவி அல்ஹாலி கண்ணியத்திற்குரிய மௌலானா மௌலவி அல்ஹாலி எஸ்டி சயீத் இஸ்மாயில் அலி மஹ்மதி அவர்கள் இமாம் சிறிய ஃபுர்தா பள்ளி ஈவும் இரக்கமும் இஸ்லாத்தின் அடித்தளம் என்ற தலைப்பின் கீழ் உரையாற்ற இருக்கின்றார்கள். எனவே பொதுமக்கள் யாவர்களும் குறித்த நேரத்தில் மஜ்லிஸில் ஏறி அல்லாஹ்வின் நற்பேற்றினையும் அன்னலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வல்லாசியும் மகான் பேர் மஹ்மூத் மஜிது வலியுல்லாஹ் தஆலா அவர்கள் துஆ பெற்று பெற்றுக்கூடிய அன்பர்கள் அழைக்கிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். மொபைலும் சாவியும் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. தவறிவிட்டவர்கள் ஆபீஸில் அலுவலகத்தில் பெற்றுக்கொள்வதை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. الحمد لله رب العالمين حمدا يافي نعمك في مزيدا وفنا يا كريم يا رحيم يا الله. آمين. اللهم صل على رسولك سيدنا نبينا شفينا حبيبنا مولانا محمد وعلى اله وصحبه بارك وسلم عليه. آمين. اللهم انا نتوسل اليك بجاه نبينا محمد صلى الله عليه وسلم. آمين. اللهم اوصل ما قرانا من كلامك العزيز. آمين. هذه هديه واصله رحمه نازله بركه شامله طفه كامله. آمين. منا على روح سيدنا محمد النبي صلى الله عليه وسلم
وخاصة ثم إلى أرواح الأنبياء المرسلين عامة ثم إلى أولياء المتقين الصالحين برحمتك يا أرحم الراحمين ثم إلى بير محمود مجذوب ولي الله رضي الله تعالى عنه اللهم اغفر لهم وارحمهم واغفر لنا ولهم برحمتك يا أرحم الراحمين اللهم اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين اللهم ارزقنا حج بيتك الحرام وزيارة روضة الشريف نبينا محمد صلى الله عليه وسلم اللهم اجعل آخر كلامنا بقول شهادة لا إله إلا الله وأن محمد رسول الله ربنا هب لنا من أزواجنا ذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار ربنا رب ارحمهما كما ربياني صغيرا صلى الله على سيدنا نبينا شفينا حبيبنا مولانا محمد وعلى آله وصحبه بارك وسلم عليه سبحان ربك رب العزة عما يصفون سلام على المرسلين الحمد لله رب العالمين سبحان ربك رب العزة عما يصفون سلام على المرسلين الحمد لله رب العالمين آمين 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 بفضل سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله